நாங்க 2000 வெள்ளச்சரிக்கு வந்த டைம்ல அப்போ எனக்கு ஆண்டவர் ஊழியத்தின் அழைப்பை கொடுத்து தான் என்னை கொண்டு வந்து அங்க வைத்திருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டே தான் இருந்தேன். ஆனால் முழு நேரத்துக்கு நான் அழைக்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த நாட்களிலே என் கணவர் என்னோட ஊழியத்துக்கு அந்த நாட்கள்ல வந்தது இல்லை. வேலை பார்த்து கொண்டிருந்த நேரம் வருமானம் மிகவும் குறைவு. அவர் வாங்குற சம்பளம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஒரு 10 நாளை கூட அந்த வருமானம் எங்களுக்கு கையில நிக்காது. அப்போ என்ன பண்றது? ஸ்டோர் வாங்கணும். பக்கத்துல ஒரு கடையில அவர் சொல்லிட்டு போயிடுவார், நீ எதெல்லாம் வேணும்னா அந்த கடையில போய் வாங்கிக்கோ, சொல்லிடு, நான் சம்பளம் வந்தா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னுவாரு. எனக்கு ஒருத்தர்கிட்ட கூட நான் கடன் வாங்கினது இல்லை இதுவரைக்கும். எனக்கு அந்த நாள்ல இருந்து, என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு எங்களுடைய தாய் தகப்பனுக்கிட்டையும் நான் அதை கத்துக்கல. திருமணம் ஆகியோ என் கணவரும் யார்கிட்ட போய் நீ கேளுலாம் என்று சொல்லவும் இல்லை, நான் கேட்டும் பழக்கமும் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடையில போய் நீ பொருள் வாங்கிக்கோ, நான் திரும்ப நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுவே நான் எத்தனை நாட்கள் அழுது இருக்கிறேன் தெரியுமா? போயிட்டு நம்ம போய் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், மனசு வலிக்கும். எல்லாரும் பணம் கொடுத்து வாங்குறாங்க, நான் வாங்கிட்டு கணக்கில் எழுதிக்கப்பான்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு நாள் அப்படிதான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ரொம்ப முட்டி போட்டு ரொம்ப அழுது, எஸ்ஸப்பா இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றுங்க, இது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இப்படி வாங்கினது இல்லை, எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, இதை என் கணவர்கிட்ட சொல்ல முடியாது, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. என் தெய்வம் எனக்கு அற்புதமாய் நடத்தினாருங்க. அதன் பிறகு நான் அழுது நான் அந்த காரியத்தை என்னைக்கு நான் அறிக்கை பண்ணணும், அடுத்த நாள்ல இருந்து நான் அப்படி போகவும் இல்லை, வாங்கவும் இல்லை. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்கினது இல்லை, என் பிள்ளைகளும் வாங்கினது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.